தி அதர் அப்படின்றத நம்ம டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லலாம். டிட்டர்மினர் அப்படின்னா சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய வார்த்தைகள். ஒரு ஒற்றை பெயர்ச்சொல்லுடன் தி அதர் என்ற வார்த்தை இரண்டு விஷயங்களில் அல்லது மனிதர்களில் இரண்டாவது அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படும். ரெண்டு விஷயத்தில் ரெண்டாவதாக சொல்கிறத நம்ம தி அதர் அப்படின்றது சொல்லி பயன்படுத்தலாம். அடுத்து ரெண்டு மனிதர்களை பற்றி பேசும்பொழுது ரெண்டாவதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா தி அதர் அப்படின்ற இந்த டிட்டர்மினரை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அப்படி இல்லாமல் அந்த இரண்டினுடைய தொகுப்பினுடைய எதிர் ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதற்கு எதிரானது அப்படின்னு சொல்லும்போது இந்த தி அதர் அப்படின்ற இந்த டிட்டர்மினரை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் கார் ஹியர் இஸ் நியூ, தி அதர் கார் இஸ் அபவுட் 5 years old. இந்த கார் புதியது, மற்றொரு கார் 5 வருடங்கள் பழமையானது அப்படின்னு அர்த்தம். மற்றொரு கார் 5 வருடங்கள் பழமையானது. அப்போ இந்த மற்றொரு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தி அதர் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ஜஸ்ட் ஆப்போசிட், அதாவது அதற்கு நேர் எதிரே அப்படின்ற மீனிங்கில் இந்த தி அதர் அப்படின்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு தபால் நிலையம் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் பாருங்க, ஆம், பரிசுப்பொருள் விற்பனை கடை தெருவின் மறுபுறம் தபால் நிலையத்திற்கு நேர் எதிரே உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தபால் நிலையத்திற்கு நேர் எதிரே பரிசு பொருள் கடை அந்த தெருவில் மறுபுறம் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பரிசு பொருள் கடைக்கு எதிர தபால் நிலையம் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம தி அதர் அப்படின்ற இந்த டிட்டர்மினரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், பன்மை பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ளூரல் நவுன்ஸ். அது கூட இந்த தி அதர் அப்படின்ற வார்த்தையை ஒரு குழு அல்லது தொகுப்பில் மீதமுள்ள நபர்கள் அல்லது பொருட்களை குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு குழுவில் இவங்களை தவிர மீதி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தி அதர் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஒரு பொருட்கள் குழு இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களில் மீதமுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தி அதர் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், வேர் ஆர் தி அதர் 2 pens, மற்ற 2 பேனாக்கள் எங்கே அப்படின்னு கேட்குறோம். பேனாக்கள் குழுவில் மீதி 2 பேனாக்கள் எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம தி அதர் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம்.